ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய பாலங்கள் 1965 to 1985. அத்தியாயம் 5. मीम्स ऑफ आपको मिलने के लिए कोई आ गए, हमको हांगची एक शॉप आ गया वो रिसेप्शन बैठो हैं. अच्छा मैं भी आदि हूँ. கடன் கேட்டு வந்திருந்த அப்ளிகேஷன் ஒன்றை ஆராய்ந்து கொண்டிருந்த ஷாரு பேனாவை கடித்தபடி சிந்தனை வயப்பட்டாள். என்னை பார்க்கவா? ஆண் ஒருத்தர் வந்திருக்கிறாரா? யார் அது? அப்பாவா? அவர் வருவதாக நேற்று வந்த லெட்டரில் கூட விவரம் ஏதும் இல்லையே. அவசர வேலையை திடீரென்று வந்திருக்கிறாரோ? பால் பாயிண்ட் பேனாவை மண்டையில் தட்டி நாக்கை உள்ளே அடக்கி மேஜை மேல் வைத்துவிட்டு எழுந்தாள். டிராயரை பூட்டி சாவி கொத்தை ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு வாசல் பக்கம் நடந்தாள். கேஷ் கவுண்டர்களை தாண்டி சற்றே ஒதுக்குப்புறமாய் வலப்பக்கம் இருந்த ரிசப்ஷன் ஹாலில் நுழைந்தவள் நின்றாள். சுரேஷ் அங்கு அவனை கண்டிப்பாக எதிர்பார்க்காததால் ஒரு கணம் என்ன ஏது என்று புரியாத அதிர்ச்சி உண்டாகி கையும் காலும் வெளவெளவென்று ஆயின. இவளை கண்டுவிட்டு பிடித்து கொண்டிருந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் தேய்த்து அணைத்த சுரேஷ் எழுந்து நின்றான். சிரித்தான். அவர்கள் நடுவில் எந்த பிணக்கும் இல்லாத மாதிரி ஹலோ என்றான். சாரு பதிலுக்கு அவனை விஷ் பண்ணாமல் விரித்தபடி நின்றாள். சர்ப்ரைஸ் இல்லை? இவனால் எதுவும் நடக்காத மாதிரி எப்படி இத்தனை இயல்பாக இருக்க முடிகிறது? கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பின் சந்திக்கிறோம். எனக்குள் உண்டாகியிருக்கும் படப்படப்பு இவனுக்குள்ளும் கொஞ்சமாவது உற்பத்தியாகி இருக்காதா? நேற்று தான் சந்தித்து பிறந்த தினசில் எந்த சலனமும் இல்லாமல் சிரித்து ஹலோ சொல்வது இவனுக்கு எப்படி சாத்தியமாகிறது? கண்ணியமான இந்த தோற்றமும் இந்த கவர்ச்சியான சிரிப்பும் தானே முதலில் இவனிடம் என்னை இழக்க வைத்தது. வெளிப்பார்வைக்கு தெரியும் இந்த சுரேஷ் இப்போது எனக்கு ரொம்ப அந்நியமானவன். முகமுடி இல்லாத இவனை நான் பார்த்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். இந்த சிரிப்பும் கண்ணியமும் வெறும் போர்வைகள்தாம். இவற்றை அகற்றிவிட்டால் இவன் ஒரு மிருகம், காட்டு மிராண்டி, தான் தன் சுகம் என்ற எண்ணம் மட்டுமே நிறைந்த சுயநலவாதி. அன்று அவன் விபச்சாரி ஒருத்தியை வீட்டுக்கு கூட்டி வந்து கண்முன் அசிங்கமாய் நடந்து கொண்டது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து இப்போதுதான் நடந்த சம்பவம் மாதிரி தோன்ற சாருவுக்கு குமட்டியது. எதிரில் நிற்பவனின் தோற்றமோ சிரிப்போ உள்ளுக்குள் ஒரு கிளுகிழுப்பை நராது போக அடிவயிற்றில் கொப்பளித்த வெறுப்பு கண்களில் வெளிச்சம் போட வை டிட் வி கம் ஹியர் என்றால் மெல்ல. அவளுடைய வெளிப்படையான எரிச்சலை சுரேஷ் ஓரளவுக்கு எதிர்பார்த்திருக்க வேண்டும். அலட்டிக்கொள்ளாமல் கிட்டத்தில் வந்தான். முகத்தை இன்னும் கனிவாக்கி கொண்டான். கைகளை விரித்து தோலை குலுக்கி எதுக்கு வந்தேனா? உன்னை பார்க்கத்தான் சாரு என்றான். பார்க்க வேண்டிய அவசியம் எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணலை. லிசன் சாரு, எனக்கு உன்கிட்டே அவசியம் பேசியாகணும். என் நிலைமையை விளக்கக்கூட நீ சந்தர்ப்பம் தராமல் இருக்கிறது அன்ஃபேர். எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம் சுரேஷ். ப்ளீஸ் சாரு ஐ எம் சாரி சுரேஷ். நான் நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது கெடுக்காம புறப்பட்டு போங்களேன். நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் சாரு. அதுக்கு நான் காரணம் இல்லை. சரி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஒத்துக்கிறேன். உன்கிட்ட எனக்கு பேசணும். வெளியே போகலாமா? லீவு போட்டுடேன். எதையும் காதில் வாங்காமல் பிடிவாதம் பிடிப்பவனை கோபத்துடன் சாரி ஏறிட்டாள். எனக்கு விருப்பமில்லைன்னு ஒரு தடவை சொல்லிட்ட புறமும் இப்படி நீங்கள் அடமெண்ட்டாக பேசுறது நன்னா இல்லை. எனக்கு வேலை இருக்குது. தொந்தரவு பண்ணாமல் கிளம்புங்கோ. நாம் சந்திக்கிறது இதுவே கடைசி தரமாக இருக்கட்டும். பல்லை கடித்து கொண்டு யாருக்கும் கேட்காத துவனியில் அவள் பேச இத்தனை நாளைக்கு கஷ்டப்பட்டு அடக்கி இருந்த சுரேஷின் ஆத்திரம் வெளிப்பட்டது. பாம்பேயிலிருந்து உன்னை பார்க்கணும்னு மெனக்கிட்டு வந்திருக்கேன் சாரு. ரிமெம்பர் தட். பூனாலே தான் மீட் பண்ண மாட்டேன்னுட்டேன். இன்னுமா இத்தனை பிடிவாதம்? ப்ளீஸ் கோ. சுரேஷ், வீணா தர்க்கம் பண்ணாதீங்கோ. என்னவோ ஞாபகத்துக்கு வந்தது போல சுரேஷ் தன்னை மீண்டும் சாந்தப்படுத்தி கொண்டான். உன்னால் சாய்ந்து கொண்டான். நம்ம குழந்தை எப்படி இருக்கா சாரு? பேர் அபர்ணா தானே? என்னை மாதிரியே இருக்காளாமே. உன் வீட்டு விலாசம் என்ன? இங்கே வேண்டாம்னா சாயங்காலம் அங்கே வந்து பார்க்கட்டுமா? சாருக்கு என்ன பண்ணுவதென்று புரியவில்லை. அருகில் இருந்த சோஃபாவில் வந்து உட்கார்ந்த ஒரு கிளையண்ட் இவளை பார்த்து புன்னகைத்தார். சந்திக்க இஷ்டமில்லை என்று சொல்லியும் விடாப்பிடியாக சுரேஷ் முரண்டுவதும்
சற்றென்று சகஜமாகி குழந்தையை பற்றி கன அக்கறையுடன் விசாரிப்பதும் தாங்க மாட்டாத எரிச்சலை உண்டாக்கின. கூடவே இப்படி அடாவடி செய்பவனை எப்படி சமாளிப்பது, அதுவும் அலுவலகத்தில் என்ற கவலையும் எழுந்தது. இந்த பேங்கில் தான் இருக்கிறேன் என்ற விஷயமும் இவனுக்கு எப்படி தெரியும்? விவரம் யார் சொன்னார்கள்? அவள் மௌனமாக நிற்பதை தனக்கு சாதகமாக எண்ணி சுரேஷ் குரலை தழைய விட்டான். நிறைய விஷயங்களை பற்றி உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சாரு. லீவு போட்டுட்டு வாயேன், வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ். எனக்கும் என் பெண்ணை பார்க்கணும் போல இருக்கு. வீடு என் பெண், மை ஃபுட். என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி பிடிவாதம் பிடிப்பான். சரசரவென்று கோபம் தலைக்கேற சாரு ஓரடி பின்னால் தள்ளி நின்றாள். லிசன் சுரேஷ், நான் இதுவரைக்கும் பேசினது புரியாத மாதிரி நடிக்காதீங்க. வக்கீல் நோட்டீஸு அனுப்பினது கிடைச்சதில்ல, அதான் என் முடிவு. உங்களை சந்திக்கவோ பேசவோ நான் விரும்பலை. நவ் ப்ளீஸ் கோ. பேசியவள் அங்கு நின்றால் அவன் தொடர்ந்து விவசாயம் இல்லாமல் பேசக்கூடும் என்ற எண்ணத்தில் திரும்பி வேகமாய் உள்ளே போனாள். அன்று முழுவதும் சாருவால் எந்த காரியத்தையும் முழு கவனத்துடன் செய்ய இயலவில்லை. சுரேஷ் 15 மாதங்கள் கழித்து திடீரென்று ஏன் வந்தான்? மனைவியை பார்த்து பேச வேண்டிய நிர்பந்தம் இப்போது திடீரென்று ஏன் வந்தது? என் நிலையை தான் நான் எப்போதோ தெளிவுபடுத்திவிட்டேனே, அப்புறம் என்ன பேச்சு? நடுவில் 2 தரம் வாசலுக்கு வந்து அவன் அங்கே உட்கார்ந்து இருக்கப் போகிறானே என்ற தவிப்புடன் பார்த்தாள். தேங்காட் இல்லை. மாலையில் பஸ்ஸின் ஜெர்சிலில் வீட்டுக்கு போக மனசு இல்லாமல் ஒரு படாபட் பிடித்து சென்றாள். தாய் தந்த காப்பியை குடித்துவிட்டு பெண்ணை மார்போடு அணைத்து நீண்ட நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். மறுநாள் சுரேஷ் அவளோட ஃபோனில் தொடர்பு கொண்டான். ஹலோ சாரு, திஸ் இஸ் சுரேஷ். போனே வச்சுடாதே. வச்சியானா திரும்ப திரும்ப கூப்பிட்டு உன்னை எம்ப்ரெஸ் பண்ணுவேன். எனக்கு உன்னோட பேசணும். உங்கள் அப்பாவை கேட்டு உன் பேங்கில் அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கேனே, அதுக்காகாவது. எங்கள் அப்பாவை பார்த்தேலா? யா, போனாலே சாருவை பார்க்கணும் அங்கிள் என்னேன் விலாசம் கொடுத்தார். ஓ, அப்பாவை சந்தித்து விட்ட தைரியத்திலே தான் விடாமல் என்னை நச்சரிக்கிறானா? 1 மணிக்கு உன் பேங்க்குக்கு வரேன், சாப்பிட போகலாம் என்ன? பதிலுக்காக காத்திராமல் அவன் தொடர்பை துண்டிக்க, இதென்னடா புது குழப்பம் என்ற தவிப்பு சாருவினில் படர்ந்தது. லோன் கமிட்டி மீட்டிங்கில் இருக்கையில் எதேச்சியாய் மகாதேவனே அவளை ஃபோனில் அழைத்தார். வீட்டில் ஃபோன் இல்லை என்பதால் 10-15 நாளைக்கு ஒரு முறை கூப்பிடுறதும் வழக்கம்தான். சாரு, எப்படியம்மா இருக்கே? ஹவ் இஸ் அபர்ணா? அப்பாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் சாரு எடுப்பிலே, ஏன் டேடி, சுரேஷுக்கு ஏன் அட்ரஸ் கொடுத்தேன்? ஏன்னா நானா? அட்ரஸா? சுரேஷுக்கா? என்னம்மா சொல்கிற நீ என்று அவர் பதிலுக்கு ஆச்சரியத்துடன் வினவ, சுரேஷ் சொன்னது பொய் என்பது துல்லியமாக சாருவுக்கு தெரிந்து போனது. இப்போ விவரம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், லெட்டர் போடுறேன் என்று சொல்லி ரிசீவரை வைத்தவளுக்கு உடம்பு பற்றி கொண்டே இருந்தது. பொய், தில்லுமுள்ளு. தன் காரியத்தை சாதிக்க என்ன வேண்டுமானாலும் செய்யும் பொல்லாத்தனம். சுரேஷ் அப்படியே தான் இருக்கிறான், மாறவே இல்லை. 1 மணிக்கு சுரேஷ் வந்துவிட்டதை சொன்ன பியூனிடமே அப்பாவோடு பேசினேன். அவர் அட்ரஸ் கொடுக்காததும் நீங்கள் பொய் சொன்னதும் தெரிந்துவிட்டது. இனி என்றும் உங்களை சந்திக்க நான் விரும்பவில்லை, புரிந்து கொள்ளவும் என்று எழுதி அனுப்பினாள். 5க்கு கிளம்பி பஸ் பிடித்து வீட்டுக்கு வந்தபோது உடம்பு ரொம்ப ஓச்சலாக இருந்தது. மறுநாள் சுரேஷ் ஃபோன் பண்ணவோ நேரில் வரவோ முயற்சிக்காமல் இருக்க அப்பாடி என்றிருந்தது. ஊருக்கு போய்விட்டானா? நல்லது தான். ஐ டோன்ட் வாண்ட் டு see him. ஆனால் இந்த நிம்மதியெல்லாம் வீடு போய் சேரும் வரைதான். அலுப்புடன் படியேறினால் உள்ளே சுரேஷ், மடியில் அபர்ணா. மடி பக்கத்தில் கையை பிசைந்து கொண்டு, தாய் குடித்திருக்கிறானோ? கண் ஏன் சிவந்திருக்கிறது? முகத்தில் ஏன் இந்த அமானுஷ்ய சிரிப்பு? அடிவயிறு சில்லிட்டு போக சாரு ஹேண்ட்பேக்கை மேஜை மேல் எறிந்தாள். குழந்தையை வேகமாக தூக்கி தாயிடம் நீட்டி, உள்ளே எடுத்துட்டு போ. யார் வந்து கதவை தட்டினாலும் உள்ளே வந்து உட்கார சொல்லிடுறதா? குழந்தையை தூக்கி கையில் கொடுத்துடுறதா? என்று அதட்டினாள். இல்லைம்மா, இவர்தான் பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லி போரும் நிறுத்து. குழந்தையோடு நீ உள்ளே போ, நான் அப்புறம் உன்கிட்ட பேசிக்கிறேன். தாயும் உள்ளே போனாள். சாரு சுரேஷ் பக்கம் திரும்பினாள். எங்கே வந்தால்? இந்த அட்ரஸ் அப்பா தான் கொடுத்தாரா என்றால் கேலியும் எரிச்சலுமாய். இல்லை, நானாக கண்டுபிடிச்சேன்.
நேற்று உன் பின்னாலேயே வந்து வீட்டை நோட் பண்ணிட்டேன். சிம்பிள். உங்களை மீட் பண்ண இஷ்டமில்லை. டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டதே மாற்றிக்க நான் விரும்பலைன்னு சொல்ல ஏன் தொந்தரவு கொடுக்குறேன்? சுரேஷ், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை? சுரேஷ் வெட்கமில்லாமல் சிரித்தான். புரியுறது. ஆனால் எல்லோருக்கும் மனசு கஷ்டம் வேண்டாமே, 2 குடும்பத்துக்கும் வேதனை வேண்டாமேன்னு பார்க்குறேன். அதான் திரும்ப நாம சேர்ந்து வாழலாம், எல்லாத்தையும் மறந்துடுன்னு கேட்க வந்திருக்கிறேன். என்னவோ இவனுக்கு தான் பெரியவர்கள் மற்றவர்கள் நிம்மதியில் அக்கறை உள்ளது போல பேசி நான் நடந்ததை மறந்து வாழலாம் என்று சொன்னால் நீ பெண் கேட்க வேண்டும் என்ற தோரணையுடன் அவன் நிற்க சாரு விழித்து குரலை எழுப்பி கெட் அவுட் என்று உருவினாள். என்னது? ஐசே கெட் அவுட். சுரேஷ் எழுந்தான். தன் சிரிப்பை கழட்டி வைத்துவிட்டு முகவிகாரமாக உனக்கு தான் எத்தனை திமிர் என்றான் ஆக்ரோஷத்துடன். பதிலுக்கு சாருவும் கத்தினாள். நான் திமிர் படித்தவளாகவே இருந்துட்டு போகிறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு நகருங்கோ. இன்னொரு தடவை என்னை பார்க்கவோ என் பொண்ணை தொட்டு தூக்கவோ படியேறி நீங்கள் வராமல் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். சுரேஷ் ஓங்கி தன் நெற்றியில் அலைந்து கொண்டான். ஆல்ரைட், போகிறேன். உன் மூஞ்சியை பார்க்க பேச எனக்கு கூட தான் பிடிக்கலை. பொம்பளையாக இருக்கணும். நீ தான் பொம்பளையே இல்லையே, சரியான ஆம்பிள்ளை. உன்னோட எவன் சேர்ந்து வாழ முடியும்? ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. உன்னோட திரும்பி வாழணுங்கிறத ஏக்கத்திலே உருகி நான் இங்கே வரலை. எங்கள் அம்மாவோட அழகிக்கு கெஞ்சலுக்கு தாட்சணையை பார்த்து போகிறது லாஸ்ட் சான்ஸ் ட்ரை பண்ணலாமேன்னு வந்தேன். ஐ ரியலி டோன்ட் கேர் அபவுட் யூ. ஆர் யுவர் டாட்டர். ஊர் உலகத்தில் எந்த மனுஷன் பண்ணாத தப்பை நான் பண்ணிட்டேன். நீயும் உன் பொண்ணும் எக்கடோ கேட்டாலும் எனக்கு அக்கறை இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? டிவோர்ஸ் காட்டி என்னை மிரட்டு பார்க்காதே. ஐ ரியலி டோன்ட் கேர். பேசி எப்படியே எடுத்து வைத்தவன் நின்றான். ரொம்ப அசிங்கமாய் சிரித்து கொண்டே, என்ன சொன்னேன்? என் பொண்ணை தொட்டு தூக்காதன்னு தானே? ஆமாம். இன்னொரு நாளைக்கு நீ இல்லாதப்போ இங்கே வந்து என் பொண்ணுன்னு சொல்லி பலாத்காரமாக நான் தூக்கிட்டு போனால் என்ன செய்வ? எப்படி தடுப்ப? உன்னை தவிக்க வைக்க எனக்கு 100 வழி இருக்குன்னு ஜாமகம் வச்சுக்கோ. பி கேர்ஃபுல் என்று சொல்லிவிட்டு அவள் திகைத்து நிற்பதை லட்சியம் பண்ணாமல் வேகமாக வெளியேற சாரு அதிர்ந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள். நீ இல்லாத போது வந்து என் பெண்ணை தூக்கிட்டு போனால் என்ன செய்வ? பாஸ்டார்ட். என்ன தைரியம் இருந்தால் அப்படி மிரட்டுவான்? செய்து விடுவானா? அப்படியும் செய்து விடுவானா? வீட்டுக்கு பிராஸ்டியூட்டியை அழைத்து வந்தவன் வந்த பாசம் இதற்கெல்லாம் அர்த்தம் புரியாதவன் என்னதான் செய்ய மாட்டான்? விவரிக்க தெரியாத பயம் நெஞ்சை அடைக்க சாரு நகத்தை கிடைத்தபடி ரொம்ப நேரத்துக்கு யோசித்தாள். அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு சென்று அவர்கள் அனுமதியுடன் அப்பாவுக்கு ஒரு லைட்னிங் கால் போட்டாள். லைன் கிடைத்ததும் அத்தையை கூட்டிட்டு நீங்கள் உடனே வாங்க டேடி, பயப்படாதீங்க. அபர்ணாவுக்கு உடம்பு ஒன்றும் இல்லை, வேற ஒரு பிரச்சனை. ஃப்ளைட்லேயே வந்துடுங்கோ, எப்படியாவது நாளைக்கு வந்துடுங்கோ, நேரில் விவரம் சொல்கிறேன் என்று கூறினாள். மறுநாள் பேங்க்குக்கு லீவ் போட்டுவிட்டு அப்பாவும் அத்தையும் வந்து சேரும் வரை வாசல் கதவு தாழ் போட்டு பெண்ணை கையிலே வைத்து கொண்டு அதீத விழிப்புடனும் கலக்கத்துடனும் காத்திருந்தாள். 1907 1931. அத்தியாயம் 6. 3ஆம் நாள் சிவகாமுவுக்கு பத்தியம் போட்டார்கள். இடிகாலையில் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு விபூதியிட்டு இஞ்சி சொரசத்தை கொடுத்து குடிக்க சொன்னார்கள். புடலங்க பிஞ்சுகளை வாங்கி வந்து மிளகு பைத்தம்பருப்பு போட்டு பொரித்த குழம்பாக பண்ணி குழைந்த சாதத்துடன் மதிய சாப்பாட்டுக்கு பத்தியமாக போட்டார்கள். அப்புறம் புண்ணிய ஆகாவசனம் வரையில் அந்த 11 நாள்களிலும் அன்றாடம் அவரை கத்திரி முருங்கை என்று காய் போட்ட பொரித்த குழம்பும் சுட்ட அரிசி அப்பளம் அல்லது இலை வடகமும் அவள் பகல் உணவாயின. இரவுக்கு வெறும் புழுங்கலரிசி நொய்கஞ்சி மட்டும். காலையிலும் மாலையிலும் ஒரு கழக்கூடிய அளவுக்கு பிரசவ லேகியத்தை கிளறி கொடுத்தார்கள். வெற்றிலையை கவுளியாய் வாங்கி சுண்ணாம்பு தடவி வாய் நிறைய போட்டுக்கொள்ள சொன்னதோடு மதியம் கண்டிப்பாய் அவளை தூங்கக்கூடாது என்பதில் கவனத்துடன் இருந்தார்கள். காலை உணவின் போது ஒரு லோட்டா வெந்நீர் பக்கத்தில் வைத்து சாப்பிடானதும் தாகம் இருந்தா இப்போவோ குடிச்சுடு, அப்புறம் தரமாட்டோம் என்று கராராய் சொல்லி உடம்பில் நீர் கோர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டி நடுவில் ஒரு வாய் தண்ணீர் கூட கொடுக்க மறுத்தார்கள்.
வயிறு விழுந்துவிடும் என்ற பயத்தில் பிள்ளை பெற்ற மறுநாளிலிருந்து ஒரு பழைய வேஷ்டியை எடுத்து சான் அகலத்துக்கு மடித்து வயிற்றை எக்கிக் கொள்ள சொல்லி இழுத்து கட்டி முடித்து விடும் வழக்கத்தை அன்றாடம் மறக்காமல் செய்தார்கள். வாசல் அறைக்கு பிள்ளை பெத்த அறை என்று பெயரை வைத்து அதனுள் சிவகாமாவுக்கு துணையாக காலையில் கோமுவும் இரவு சாரதாவும் இருந்ததை தவிர மற்றவர்கள் அந்த அறை வாசற்படியை கூட தாண்டாமல் ஞாபகமாக தீட்டு காத்தார்கள். அறையினுடைய மூத்திரம் போக மண் சட்டி மலம் கழிக்க முரத்தில் சாம்பலை வைத்து ஒரு தூரம் அறைக்குள் துணை இருப்பவள் அவற்றை வெளியில் கொண்டு கொட்டி சுத்தம் பண்ணி கொணர்ந்து வைத்தாள். பத்தியம் போட்ட அன்று வழக்கப்படி ராமு அத்தான் வீட்டுக்கு கணபதி சென்று பேரன் பிறந்திருப்பதை தெரிவிக்க மற்ற உறவுக்காரர்களுக்கு காலஸ்தி ஆள் அனுப்பி செய்தியை பரப்பினார். 7ஆம் நாள் குழந்தைக்கு காப்பிட்டார்கள். காலையில் பசுஞ்சாணி ஒரு உருண்டை எடுத்து அதில் நெய், வேப்ப இலை, கறித்துண்டு, பருத்தி கொட்டைகளை கலந்து பிள்ளை பெத்த அறையின் வாசக்காலுக்கு மேலாக அடைகளாக காப்பு தடைகளை தட்டினார்கள். குரலை கொண்டு வந்து நடுக்கூடத்தில் போட்டு அதற்கு மாவிலை வேப்பிலை கட்டி ஒரு சொம்பில் மஞ்சள் நீர் கரைத்து வைத்து சின்ன குழந்தைகளை விட்டு ஆம்பளை பெத்தா பெம்பளை பெத்தா அடுப்பங்கரையிலே பிள்ளையை பெத்தா நானும் பார்த்தேன் நீயும் பார்த்தே எனக்கு ஒரு குழந்தை என்று கூவிய வண்ணம் உரலை வளவரம் செய்து வாயில் போட்டுக்கொள்ள துளி கட்டி பருப்பு காப்பரிசியை கொடுத்து அரை வாசலில் தூ தூ என்று துப்ப சொன்னார்கள். இது ஆனதும் 4வது அகத்து சுந்தரியை வீட்டு அம்மி குழுவியை குழந்தையாய் பாவித்து குளிப்பாட்டி சங்கில் பால் கொடுத்து மையிட சொல்லி மற்றவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு என்னமோ அம்மி குழவியோ குளிப்பாற்ற முகூர்த்தம் நீ சுருக்க வாயும் வயிறுமாகணும் என்று அவளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்தார்கள். இரும்பு தோசை திருப்பியை பளபளவென்று தேய்த்து விளக்கெண்ணெய் ஊற்றின விளக்கில் சுடரில் காண்பித்து அதில் பிடித்த கறியை மெதுவாய் உதிர்த்து ஒரு வெற்றிலையில் விளக்கெண்ணெயோடு கலந்து மை உண்டாக்கி அதையும் வேப்பிலையிற்கால் செய்யப்பட்ட காப்புகள் வெள்ளி, இரும்பு, செப்பிலான முக்காப்புகளையும் அறைக்கு வெளியில் நின்றபடி உள்ளே வீசி எறிய சாரதா அவற்றை எடுத்து சிவகாமியிடம் கொடுக்க அவளும் குழந்தைக்கு மையிட்டு வேப்ப முக்காப்புகளை மாட்டினாள். ஊரிலிருந்து ஒரு பவுனில் அத்தை வேதம் செய்து வந்திருந்த தங்க காப்பையும் குழந்தைக்கு போட்டுவிட்டாள். 10ஆம் நாள் இரவு வெள்ளி கும்பாவில் சிவகாமாவுக்கு பால் சாதம் கொடுக்க சாப்பிட சொன்னார்கள். கடைசியிலே சொச்சம் இருக்கிறத போட்டு நாச்சியாருக்கு போடணும். இத்தனை நாளாக அறைக்கும் குழந்தைக்கும் காவலாக இருக்கிறவளை இருந்தவளை மறந்துட்டோம்னா நாளைக்கு அவள் குழந்தையைத்தான் பயமுறுத்துவா என்று பட்டம்மா சொல்லி இருந்ததை மறக்காமல் கடைசி வாய் சாதத்தில் சில பருக்குகளை 4 திசைகளிலும் மேலே விட்டத்திலும் மோட்டு நாச்சியாருக்காக சிவகாமு தெளித்தாள். மறுநாள் காலையில் புண்ணியாக அவசனம் பளபளவென்று விடிய முன்பே குழந்தையை மட்டும் வாங்கி போய் குளிப்பாட்டி கோலம் போட்ட முரத்தில் கிடத்தி இனி குளிக்காமல் தாயார் குழந்தையை பார்க்கக்கூடாது என்கிற சாஸ்திரப்படி முரத்தை சுவாமி அலமாரியின் முன் கொண்டு வைத்துவிட்டு சிவகாமியிடம் வந்தார்கள். அறையை விட்டு அவளை வெளியில் வரச் சொல்லி பின் தாழ்வாரத்துக்கு அழைத்து போய் 2 பேராக சேர்ந்து உடம்பு முழுக்க மஞ்சள் கலந்த எண்ணெயை அழுந்த தேய்த்து உருவி கொதிக்கும் வெந்நீரை விட்டு ஸ்நானம் பண்ண வைத்து தணலை சட்டியில் அள்ளி வந்து தசாகம் சாம்பிராணி தூள்களை தூவி புகை எழுப்பி மூங்கில் கூடையை அதன் மேல் கவிழ்த்து சிவகாமியின் கூந்தலை பரப்பி ஈரமில்லாமல் மூடியை காய வைத்தார்கள். உடையுடுத்தி உப்பும் அரிசியும் வாய்க்கு போட்டுக்கொண்டு சுவாமிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிய பின்னரே சிவகாமு அழும் குழந்தைக்கு எடுத்துவிட உட்கார்ந்தாள். சுக்கையும் வெள்ளத்தையும் கலந்து உருட்டி குழந்தையின் தொப்புளில் வைத்து வேறு ஒரு சின்ன பிள்ளையை விட்டு அதை எடுக்க சொன்னதும் சுற்றி நின்ற பெண்டுகள் இதர காரியங்களை கவனிக்க தகர்ந்தார்கள். அன்றைய சிலவு பூராவும் பிள்ளை வீட்டாருடையதான் என்றாலும் பொறுப்பு பெண் வீட்டாரையும் சேர்ந்தது என்பதால் நம் சம்பந்திகளையும்
தெரு ஜனங்களையும் ஊரிலிருந்து வந்திறங்கிய பந்துக்களையும் விட்டு பெரியவர்கள் வரவேற்று உபசரித்தனர். சாஸ்திரிகள் புண்ணியாக வாசனம் காரியங்களை கூடத்தில் கவனிக்க, சமையல் கட்டையும் வந்திருப்பவர்களையும் சம்பந்திகளையும் ஒரே சமயத்தில் கவனிப்பதற்குள் சமாளிப்பதற்குள் பட்டம்மாவுக்கும் அவள் ஓர்படிகளுக்கும் போதும் போதும் என்றானது. புண்ணியாக வசனத்தை தொடர்ந்து 5 குழந்தைகளுக்கு சீர் எண்ணெய் கொடுத்துவிட்டு வந்திருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நெல்லில் காலனா காசு வைத்து விரைதானம் செய்து காலஸ்ரீ மரியாதை செய்தார். பிறந்த வீட்டு சீராக பெண் மாப்பிள்ளைக்கு இவர்கள் புதுப்புடவை வேஷ்டி எடுக்க, பேரனுக்கு தன் பங்குக்கு ராமுவத்தான் சபைக்கு மதிப்பாக 2 பவுனில் சங்கிலி 3 பவுனில் இடுப்புக்கு அரைஞான் அணிவித்தார். மாலையில் தொட்டில் நெல்லை பருத்தி அதன் மேல் தொட்டிலை போட்டு அதை பட்டாலும் பூக்களாலும் சிங்காரித்தனர். பருத்திய நெல் மேல் மாமா என்கிற ஹோதாவின் பஞ்சநாதம் குழந்தைக்கு வைக்கப் போகிற வைத்தியநாதன் என்கிற பெயரை ஆள்காட்டி விரலால் எழுதி குழிந்து குழந்தையின் காதிலும் வைத்தியநாதன் என்று கூறினார். அடுத்து சுப்புனியும் சிவகாமவும் குழந்தை காதில் அவன் பெயரை சொல்லி முடித்ததும் வைத்தியநாதனை தொட்டிலில் கிடத்தி பெண்டுகள் மங்களமாக தாலாட்டுகளை பாடினார்கள். வைகுண்ட வாழ்வதியோ வாசுதேவ மூர்த்தியாரோ வையகமெங்கும் காக்கும் மகராசர் கண்மணியோ குலக்குழுந்தோ குஞ்சரமோ கோவில் மணிவிளக்கோ குதித்த வந்த குந்தலமோ கோவிந்தர் நீர்த்தாமோ கௌசலையால் வாக்கியமோ கைகேயி கண்மணியோ சுமித்திரையாளுடைய செல்வ பெருந்தகையோ என்றன் மலடுகளை மனிதனை நீக்க வந்த இந்திரனோ எங்கள் சிந்தை மகிழ வந்த ஸ்ரீராமச்சந்திரனோ ஆராரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஈரோழகம் ஆள வந்த தாசரதி கண்வளராய் அடுத்த வந்த 1 மாசத்தில் சிவகாமாவையும் அவள் பிள்ளையையும் பட்டம்மாவும் இதர நபர்களும் பொத்தி காத்தார்கள். பருப்பு வகையறாக்களை பிள்ளைக்கு வாயு உண்டாக்கும் என்று அதை உணவில் சேர்க்காமல் சிவகாமுக்கு தினமும் மாங்குட்டை குழம்பு மிளகு குழம்பு என்று தயாரித்தார்கள். பிள்ளை பெத்தவள் சாப்பிடும்போது யாரும் பார்த்தால் திருஷ்டி விழும் என்ற நம்பிக்கையில் புடவை தலைப்பால் தாளத்தை மூடி எடுத்து வந்து ஒரு கை நெய்யை முதலில் ஊற்றி குடிக்க வைத்து பின்பு தட்டு நிறைய குழைந்த சாதத்தை போட்டு மெதுவாக சாப்பிட சொன்னார்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழி முறையை வைத்து கொண்டு அக்கறையுடன் சிவகாமியின் உடம்பை தேற்றி 30 நாள் ஆனதும் பிள்ளை குழந்தைக்கு தீட்டு அன்றோடு கழிகிறது என்பதால் சிவகாமுவை காவேரிக்கு அழைத்து சென்று குழந்தை சொறி சிறங்கால் அவதிப்படாமல் இருக்கவென தவளைகளுக்கு அரிசி போட்டு முங்கி குளிக்க சொன்னார்கள். வீட்டுக்கு வந்தவளை முதலில் சமையல் கட்டுக்கு இட்டு சென்று உப்பு கல் சட்டிகளை தொட சொல்லி இன்னையோடு தீட்டு கழிஞ்செடுத்து முதல்ல 4-5 நாளைக்கு மேல் வேலைகளிலே ஒத்தாசையா இரு, அப்புறமா வழக்கம் போல நடமாடி எல்லாத்தையும் செய்யலாம் என்று பட்டம்மா சொல்ல, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு காவேரிக்கு போய் குளித்து விட்டு வந்த அசதியில் உடம்பு வெளவெளவென்று வர குழந்தையை மடியில் கிடத்தி கொண்டு கூடத்து சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தாள் சிவகாமா.